கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாவார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவார். மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, அதுவும் நன்மை. பொதுவாக 3, 6, 11 சனி இருந்தால் மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி ராகு. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 2026 மிக மிக அபரிமிதமான யோகங்களையும் பல கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள்லேருந்து அப்படியே வேகமாக வெளியில் வந்து பலவிதமான ஆப்போசிட்டான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு வந்து பார்த்தோம்னால் ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய இந்த நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் இன்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு பொதுவாக கன்னிராசின்னு பார்த்தோம்னா இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஒவ்வொரு புத்தாண்டுமே நான் சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லாருமே அதை தான் கணக்கு வச்சுக்கிறோம். தமிழ் வருஷம் 60 இருக்குது. இப்போ என்ன வருஷம் நடக்குதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இப்போ நடக்கிற வருஷம் பேர் விஸ்வாவச வருஷம்னு பேர். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. 2000 ஏன்னா அலுவல் மொழி, அன்றாட மொழி, ஹாலிடேஸ் இதெல்லாமே காலண்டரில் பார்த்தோம்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே காத்துட்ருக்கோம்.
அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டுக்குன்னு தனியாக பலாபலன்கள் கிடையாது. இது இந்த ஆங்கில புத்தாண்டுக்குள்ளே நடுவில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதோ அதை வச்சு இந்த புத்தாண்டு இப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பலனாக எடுத்துக்கிறோம். நம்ம உள்ளே சொன்ன மாதிரி அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா மிக துல்லியமாக தெளிவாக நம்ம பலாபலன்கள் அறிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கிற இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால கல்வி, கேள்விகள், ஞானம், அறிவாளிகள், ஜென்ரல் நாலேஜ், மிகச்சிறந்த புத்திசாலிகள் யார்? மிதுனமும் கன்னியும். பார்த்தா வெளியில் தெரியாது. நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். எப்போவுமே நிறைகுடமாக இருக்கிறவன் வெளியில் காமிச்சிக்க மாட்டான். அறகுறையாக இருக்கிறவன் தனக்கு அது தெரியும் இது தெரியும்னு ஒரு சீனை போட்டுண்டு அப்படியே அலட்டிப்பான், பந்தா பண்ணிப்பான். நிறைவாக இருக்கிறவன் பேசவே மாட்டான். எப்போ பேசணுமோ அப்போ மட்டும்தான் பேசுவான். அந்த மாதிரி மிதுனராசியும் கன்னிராசியும் ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோடை போல் நிறைய விஷயங்கள் அவர்களுக்குள்ளே உள்வாங்கி வச்சுருப்பாங்க, பிரயோகப்படுத்த மாட்டாங்க வெளியில். அந்த மாதிரி பேர்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிகச்சிறப்பு. இவ்வளோ நாளாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சி ஆவார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவார். மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். நான் வெளிநாடே போகமாட்டேன்னு சொன்னவங்க கூட வெளிநாடு போக வச்சிருவார். உத்தியோக ரீதியாக போகலாம், தொழில் ரீதியாக போகலாம், சம்பாதிக்கிறதுக்காக போகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை கொடுக்கும். உடல் நலத்தில் நரம்பு சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சரியாகும். உடல் நலம் சீராகும். நரம்பு கோளாறுகள் விலகும். சினிமா துறை, பத்திரிகை துறை, இயல், இசை, ஜோதிடம், நாடகம், சினிமா, ப்ரெஸ், மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். நீதிமன்றங்கள், சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம் இதில் இருக்கிறவங்களுக்கும் அதிக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நன்மை அதிகரிக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மை மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இவையெல்லாம் வாங்கி மகிழலாம். புதிய தொழில் துவங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய தொழில் ஏற்கனவே இருக்குன்னா அதை பல இடங்களுக்கு கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்களை அடையலாம். மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, அதுவும் நன்மை. பொதுவாக 3, 6, 11 சனி இருந்தால் மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி ராகு. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், கிரானைட்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், விவசாய உரங்கள், பூச்சி மருந்துகள், இது போன்ற ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி துறையில் தயாரிப்புகள் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். வாகன போக்குவரத்து வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இது வச்சு நடத்தக்கூடியவர்கள், பேருந்துகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாகன பணிமனை மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் செல்வம். 2026 இரட்டிப்பான செல்வங்கள், தொழில் விருத்தி அடையும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை, தாயார் வழி சொத்துக்கள். ராசிநாதன் 4 குரு வீட்டில். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு வாய்ப்புண்டு. பூமி, மனை, வீடு, நிலபலங்கள் வாங்கலாம். உடன் பிறந்தவர்கள் அனுகூலம் உண்டு. ஜவுளித்துறை சிறப்பாக இருக்கும். ஆபரண தொழில் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2026 மிக மிக அபரிமிதமான யோகங்களையும் பல கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள்லேருந்து அப்படியே வேகமாக வெளியில் வந்து பலவிதமான ஆப்போசிட்டான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். நாமளா இப்படி அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கணும். அந்த விதமான யோகங்களான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஏற்படுது. கன்னிராசிக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா குரு 11, கேது 11. கன்னிராசியின் பொதுவாக பார்த்தா ஒரு 99% நன்மைகள் ஏற்படுது. எல்லாருக்குமே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம், தனியார் துறை எதில் பணியாற்றுகிறாலும் 99% நன்மைகள் உறுதி கன்னிராசிக்கு இந்த 2026. இருந்தாலும் சொந்த ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்குங்க.
அதுலேயே சூப்பராக இருந்ததுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவன் கோயிலில் இருக்கும் காலபைரவர். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியும். அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.